அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, தன்னால் ஆவதும் எதுவும் இல்லை என்று அகங்காரம் இல்லாதவனுக்கு அல்லது சர்வம் அர்ப்பணம் அப்படின்னு இருப்பவனுக்கும் தன்னம்பிக்கையில் இருப்பவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டுல எது சரி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேங்க. முதல்ல இந்த தன்னம்பிக்கைன்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்ப தன்னம்பிக்கை அப்படின்னா தன் மீது நம்பிக்கை. அப்ப தன் மீது நம்பிக்கை எப்போது ஒருவனுக்கு வருகிறதுன்னா தன்னுடைய அனுபவத்தை வைத்து வருகிறது. இப்போ ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு விஷயத்த பண்றேன், என்னால பண்ண முடிஞ்சது, உடனே எனக்கு தன்னம்பிக்கை வந்துடுது. அப்போ ஒரு விஷயத்த நானா சிந்திக்கிறேன், இது இப்படிதான் அப்படிதான்ட்டு என் அறிவை வைத்து புத்தியை வைத்து உடனே என்ன நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். ஓ, இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தன்னம்பிக்கை வந்து விடுகிறது அப்படின்னு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், டெஃபினிஷன் சொல்லணும்னா, என்னுடைய அனுபவத்தை வைத்து இது என்னால் முடியும், இல்லை என்னுடைய அறிவு, அந்த அறிவு எதை பேஸ் பண்ணி, என்னுடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி இது சரி அப்படின்னு வரும். அதுக்கு பேர் தன்னம்பிக்கை. இல்லைன்னா என்ன அனுபவம் இல்லை, அடுத்தவன் அனுபவத்தை பார்க்கிறேன், இவனாலேயே முடியும் போது என்னால முடியும், அப்ப இவன் இப்படி பண்றான், அதே மாதிரி நான் பண்ணா என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் அனுபவத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு வரும்போது அப்போதும் எனக்கு தன்னம்பிக்கை வருது அப்படின்னு வரும்போதும் இப்போதும் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லைன்னா பல புத்தகங்களை படிக்கின்றேன், பல ஃபார்முலாவை படிக்கின்றேன், இந்த புக் என்ன சொல்லியிருக்கு, அந்த புக் என்ன சொல்லியிருக்கு, இந்த யூடியூப் சேனல் என்ன சொல்றான், அந்த யூடியூப் சேனல் என்ன சொல்றான் அப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து நான் ஒன்னை எடுத்து அதன் என்னால முடியும்ட்டு ஒரு தன்னம்பிக்கை வந்துருது. அப்ப தன்னம்பிக்கை இப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த தன்னம்பிக்கையில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கோளாறு என்னன்னா, முழுக்க முழுக்க தன்னுடைய அனுபவத்தை நம்பியே எல்லாம் முடிவு செய்வதன் விளைவு நம்ம சரியான முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா என் அனுபவம் லிமிட்டடா இருக்கு. ரோட்ல போயிட்டு இருந்தா மரங்கள் ஓடுவது போல் தெரியும், பிளைட் மேல போச்சுன்னா குட்டி ஆயிரும், ஒரு நேரம் சுகமாக இருப்பது துக்கமாக தெரியும், அழகாக தெரிவது அசிங்கமாக தெரியும். அதே விஷயம்தான். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அழகாக தெரிந்த காதலி கல்யாணத்துக்கு பின்னாடி அசிங்கமா தெரியுறா, அவன் ஒன்றும் மாறல, அது அப்படியே தான் இருக்கு. ஸோ அப்போ அனுபவம் மாறிக்கிட்டே இருக்கு, லிமிட்டடா இருக்கு. ஒரே விஷயமே வெவ்வேறு அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னா அனுபவத்தை பேஸ் பண்ணி வருகின்ற அப்ப நம்பிக்கை எப்படி இருக்கும், முட்டாள்தனமா தான் இருக்கும். அதை நேரத்து சொன்னா அப்ப நாங்க நிறையவே தான் அனலைஸ் பண்றோம்ல அப்படின்னு சொல்லும் போது கூட, நான் அடுத்தவருடைய அனுபவத்தை எடுத்து சொல்லும் போது கூட ஒரு கேள்வி அருமையாக வந்தது. கார்த்தி, பாம்பை பார்க்கும்போது ஒருவன் ஓடுகின்றான், ஒருவன் அந்த பாம்புடன் விளையாடு கொண்டிருக்கின்றான், பாம்பாட்டி. நம்மால் பார்க்கறான், எது எடுப்பான், ஓடுவதா இல்லை விளையாடுவதா? அப்போ அப்ப இவனுக்கு எது பிடிச்சதோ அதை எடுத்துக்கிடுவான். அப்ப அங்கேயும் அனுபவம் தான். 10 புக்ல 10 விதமா சொல்லியிருக்கு, ஒன்னு இவனுக்கு பிடிச்சிருக்கு, அப்ப அதுவும் அவனுடைய அனுபவம் தான். அப்ப ஆனா அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே எடுத்துட்டு இருக்கான். ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அனுபவம் லிமிட்டா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறணும். எந்த நேரத்துல என்ன அனுபவம் இருக்கு எது இல்லைன்னு நமக்கே தெரியாது. இந்த அனுபவத்தை நம்பி நம்பி மோசம் போயிடுறோம். அனுபவம் எனக்கு எனக்கு கசப்பா இருக்கிற மருந்து, கஷ்டமா இருக்கிற மருந்து சுகமாக இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணா. ஸோ வெறும் அனுபவத்தை நம்பியே நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அப்ப தன்னம்பிக்கையில இவ்வளவு பெரிய கோளாறு இருக்கு. அடுத்து அங்க பார்த்தோம்னா சர்வார்ப்பணம். எனக்கு என்னால் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அவன் முடிவு பண்றவன் என்ன பண்றான் அப்படின்னா, யதார்த்தமா இருக்கான், ஈகோ இல்லாம இருக்கிறான். அப்ப அந்த ஈகோ இல்லாம, அந்த நான் நான் அப்படின்னு எதுவும் இல்லாம இருக்கும்போது ஒரு தெளிவு தானாக கிடைக்கும். அந்த தெளிவுலையும் ஈகோ இருக்காது. அது என்னால் வந்த தெளிவுன்னு கூட அவன் எடுத்துக்கிற மாட்டான். இப்போ சலனம் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குன்னு தெரியாது தண்ணிக்குள்ள, அந்த தண்ணியே ரிலாக்ஸ்டா அமைதியா நின்றுச்சுன்னா தெளிவு தெரியும். அதே மாதிரி என்னால் என்னால் என்னால்ங்கிறது சலனம். நான் பண்ணிடுவேன் முடியாது, எல்லாம் அவன் பண்றான். நான் அப்படி இருக்கும்போது ஒரு தெளிவாக தெரியும்.
எந்த நேரத்துல எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவு தெரியும். ரெண்டாவது சூழலே வந்து தனக்குதாக மாத்திக்கிறோம். நம்மளாதான் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த அர்ப்பணம் அப்படின்னு வரும்போது அது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். அது வந்து சூழலே நமக்கு வந்து ஒரு கேர்டேக்கரா இருக்கும். எப்படி போரக்கும்பர் வந்து போயிட்டு இருக்கும்போது பானையை போட்டு உடைக்கிறான். போரக்கும்பர் வந்து அவனை டீல் பண்ணல, அவன்கிட்ட சண்டை போடல, அவன்கிட்ட வந்து அறிவுரை சொல்லல, அவனுக்காக இறைவன்ட்ட வேண்டவும் இல்லை. எல்லாம் அவன் பண்றான். கடைசியில் என்னாச்சு? அந்த மறுபடியும் பானை வந்து எகிரி அவன் மூஞ்ச உடைச்சது. அப்போ அந்த சர்வார்ப்பணத்துல இருக்கிற டீலு அப்படி போய் முடியுது. ஏக்நாத் மேல துப்புறான். அவன் சர்வார்ப்பணத்துல இருக்கிறான். அவன்கிட்ட என்ன போய் அறிவுரை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. அவனாட்டு ரிலாக்ஸ்டா அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அங்கே அவன் திருந்தி காலில் விழுகிறான். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்? புருஷனோ பொண்டாட்டியோ அறிவுரை, ஃபோர்ஸு, பொசசிவ்னஸ், ஒரு எரிச்சலான தன்னம்பிக்கை பண்ற வேலை. ஏன்னா என்னால் தானே அது மாற்றம். அவனை நான் மாத்த போறது நான் இல்லை. அவனை எப்படியாவது நான் மாத்திருவேன்ல, அவனை எப்படியாவது என் வழிக்கு நான் கொண்டு வந்து விடுவேன்ல. என்ன மீறிவன் எங்க போயிட முடியும்? என் வழிக்கு இவன் வராம போயிருவானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் தன்னம்பிக்கைன்னு சொல்றது. இவனுடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு அது லிமிட்டட்னு புரியாம இந்த நான் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணும்போது முடியுமா? ஏக்நாத் சொல்லியிருந்தா முடியுமா? அப்போ ரிலாக்ஸ்டா இருந்தா எல்லாம் தானா நடக்கும். ரிலாக்ஸ்டா இருக்கும்போது தான் எல்லாமே வந்தது. நான் அவன் வந்து ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள் தன்னம்பிக்கையோடு யோசித்தான். கப்பல் தத்துவத்தை கண்டுபிடித்த ஆர்க்கிமிடிஸ் நான் யோசிக்கிறேன் வரல. அப்புறம் என்னாச்சு? ரிலாக்ஸ்டா பாத்டப்ல படுக்கும்போது ஐடியா ஃபிளாஷ் ஆச்சு. அதுதான் அவன் இருவக்கான்னு கத்திட்டு வந்தான். அப்போ அந்த சர்வார்ப்பணத்துல தெளிவு கிடைக்குது. நியூட்டன் ரிலாக்ஸ்டா உட்காந்துருந்தான் சர்வார்ப்பணத்துல. ஆப்பிள் கீழே எத்தனையோ பொருள் கீழே விழுந்தது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பத்தி தெரியல. ஆனா அப்போது அவனுக்கு புரிந்தது. அப்ப அந்த ரிலாக்ஸ்டு மோட்ல இருக்கும்போது மிக தெளிவாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உள்ள இருந்து வேலை நடக்குது. நம்ம என்ஜாய் பண்ற வேலை மட்டும் இருந்தா போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அந்த அளவுக்கு இங்க வேலைகள் நடக்கின்றன. ஆனா நான் போராடும் போது எதற்காக போராடுகிறோமோ, இப்போ ஒருத்தன் வந்து காதலிய எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வந்து விடுறேன் இவன் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் இவனே அவளை விரட்டுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். இதுதான் இந்த தன்னம்பிக்கை பண்ற வேலை. அதுவே சர்வ அர்ப்பணத்துல விட்டோம்னா தானா ரியலைஸ் ஆக போகுது. தானா வரும். வரலன்னாலும் இவன் சந்தோஷமா இருப்பான். இதுதான் சர்வார்ப்பணத்துல மிகப்பெரிய பியூட்டி. சர்வார்ப்பணத்துல இருந்தா சக்சஸ் ஃபெயிலுங்கிறதே கிடையாது. ஏன்னா வரணும் எண்ணம் இல்லை, வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே. அப்ப அவன் எந்நேரமும் சக்சஸ்ல இருக்கான். அனைத்தும் பிரசாதமாக எடுத்துக்கிறான். அப்போ கோரக்கும்பர் பானையை உடைச்சாலும் சரி, திருப்பி பானையை கொண்டு வந்து கொடுக்கும் போதும் சரி, ஏக்நாத் மேல துப்பும் போதும் சரி, திருப்பி அவன் சிஷ்யனாக மாறும் போதும் சரி, நிலை மாறவில்லை. அவன் சந்தோஷமாக தான் இருந்தான். அப்ப அது பெர்மனண்டா கேரண்டி, சந்தோஷம் கேரண்டி ஆயிருது இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ரிசல்ட். ஆனா இங்க ரிசல்ட்டை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணி ரிசல்ட்டை உழப்புறதே இவன் தான். அப்படியே மீறி குடிச்சு வலிக்கு கொண்டு வந்து கர்மால இருக்குன்னு கொண்டு வந்துட்டாலும் இவன் செஞ்ச ஆக்ஷனுக்கு விளைவாக அதே பொருளால் எவளை கொண்டு வந்தானோ, எந்த பொருளை கொண்டு வந்தானோ, எவனை கொண்டு வந்தானோ, அதனாலேயே இவன் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து யதார்த்தம். ஸோ அதை தான் அந்த லா ஆஃப் கர்மா வந்து அங்கே வேலை பார்த்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் தன்னம்பிக்கையில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் சர்வார்ப்பணத்தில் சூப்பரா உப்பு ஜலத்தில் கரைவது போல. ஜலத்தினால் என்ன பிரச்சனை? அதே கல்லு சண்டை போடுது தண்ணியோட. சண்டை போட்டு என்ன ஆயிருதுன்னா அது நுண்ணமா மாறிடுது. அது தன் சேப்பை மாத்திருது. ஆனா இதுவே உப்பாக இருந்துச்சுன்னா அப்படியே கரைஞ்சு போனவொன்னா அங்க பயம் இல்லை, பதட்டம் இல்லை, அங்கே உப்புத்தன்மையை விடவும் இல்லை, தெளிவா இருக்கு. ஸோ அதுதான் வந்து சர்வார்ப்பணத்தில் இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு விஷயம். ஏன்னா அங்க ஈகோ இல்லை. ஈகோ இல்லைன்னா எல்லா மிராக்கிளும் நடக்கும். ஈகோ இல்லைன்னா சூழலே நமக்கு சாதகமாக வந்துவிடும். ஏன்னா கண்ணனே நமக்கு வந்து விடுவான் அப்படிங்கிற சூழல் சாதகம் இருக்கு. அதையும் மீறி என்ன நடந்தாலும் சந்தோஷம் கேரண்டி ஆகிவிடுகிறது. ஏன்னா எல்லாம் எனக்கு அர்ப்பணம், நான் எதையும் எதிர்பார்க்கல. ஆனா இங்க தன்னம்பிக்கையில நானே சொதப்பி கஷ்டப்பட்டு இந்த லிமிட்டட் அனுபவத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் பாட்டு முடிவுகளை மாற்றி மாற்றி கடைசியில் 100 முடிவை மாற்றி 101வது முடிவு என்ன இருக்குன்னா முதல்ல எடுத்த முடிவா இருக்கும். அப்படி நிறைய தடவை வந்திருக்கும்.
இந்த பிஸ்னஸ் பண்றவனே சரி, இந்த ஆராய்ச்சி பண்றவனே சரி, இதேதான் குடும்பத்திலையும் சரி, இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கே தான் கொண்டு வந்து முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சர்வார்ப்பணம் உன்னதத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப எதடா நம்புறது தன்னம்பிக்கை இல்லைன்னா ஞானேஸ்வரியை நம்பணும். அதுதான் சர்வார்ப்பணம். ஞானேஸ்வரி என்ன சொல்லுது? சர்வார்ப்பணம், சமநிலையீடு இரு. அதையில் நம்பிக்கை வைத்தா சூப்பரா வந்துடலாமே தவிர என் மேல நம்பிக்கை வச்சா அது லிமிட்டடு, அதை நம்மளால தேர முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.